வெல்கம் டு வானவில் வானதி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் 65. இது போல் காலிஃப்ளவரை நம்ம பொரித்து சாப்பிடும்போது செம்மையான டேஸ்டியாக இருக்குங்க. இந்த டிசம்பர் ஜனவரி மாதத்துலலாம் காலிஃப்ளவர் சீசன் தானே, அதனால் வாங்கி இந்த மாதிரி பொரித்து சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த செய்முறை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அது கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. ஓகே, வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? காலிஃப்ளவர் வாங்கி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சின்ன சைஸாகவும் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெரிய சைஸ் வேணுனாலும் போட்டுக்கலாங்க. இது ஹாட் வாட்டரில் போட்ட உடனே எடுத்துருங்க. கொஞ்சம் உப்பும் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்தால் அந்த புழுக்கெல்லாம் செத்து போயிடும், க்ளீனாகவும் ஆகிடுங்க. காலிஃப்ளவர் நம்ம பொரிக்கும்போது ஹாட் வாட்டரில் ரொம்ப நேரம் போட்டுறாதீங்க, ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் ஆகிடும், இல்லைனா கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் இப்போ ஹாட் வாட்டரில் போட்டோன்னே எடுத்துருங்க. உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வேணும்னா அரிசி மாவு கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் காரத்துக்காக நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வீடியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த காலிஃப்ளவர் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சின்ன பீஸாக எடுத்துருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பெரிய பீஸாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸ் இதை ஊற விட்டுறலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இப்போ ஒன்று அதில் போட்டுடலாங்க. ரொம்ப மிதமான தீயில் வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருப்பாயிடுவாங்க. ஓகே, இவங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். அது வரையும் உங்களுக்காக ஒரு பாடலில் சில வரிகள். மழைக்கால மேகம் தீரல்கின்ற நேரம், மழைக்கால மேகம் தீரல்கின்ற நேரம், மழைச்சாரலை தாளாட்ட நீராட்ட, மலர் கூட்டம் எதிர்பார்க்கும் இளவேனிற் காலம், பூவையும் ஒரு பூவினம் அதை நான் சொல்லவோ, என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான், வைபோகம் உன்னோடுதான். நல்லா சவுண்ட் வந்திருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஹாய் கைஸ், இந்த பாடலும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.